ம். இப்போ உனக்கு என்னம்மா பிரச்சனை? எதுக்கு அலற? எப்படி கரெக்டா சொல்றீங்க? வந்து வண்டி எடுங்க, வெளியே போன அவசரமா. ஒரு நிமிஷம் பொறு. முதல்ல இங்க என்ன நடக்குதுன்னே உனக்கு தெரியல. நீ அங்க என்ன பண்ணிட்டு வந்த அதுவும் எனக்கு தெரியல. வந்து நின்னோனே வெளியே போகணுங்கிற? இப்ப வர போறீங்களா இல்லையா? இல்ல நானே போறேன். நான் மைண்ட் சரியில்லாம இருக்கேன், வண்டி ஒழுங்கா ஓட்ட மாட்டேன்னு சொல்லி தானே உங்களை கூப்பிடுறேன். நான் வரமாட்டேன்னு சொல்லல. வரேன். ஆனா ஒரே நிமிஷம். ம், சீக்கிரம். அப்படி என்ன தாண்டி உனக்கு அங்க தலை போகுது? கிளவி, நீ பேசாம இரு. நான் என் மாமா கிட்ட தானே பேசினேன். பேசிட்டேல, வரேன்னு சொல்லிட்டாருல, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுடி. நான் அங்க போகணும். உனக்கு என்ன இப்போ? அவதான் மேக்கப் போட்டு விட்டானு உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல. இந்த வயசுல இப்படி மினுக்கிக்கிட்டு அதை போய் கலைக்காம அப்படியே நின்றுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமா, எனக்கு தலை போற விஷயம் தான். இப்ப என்ன உனக்கு? நான் உன்னை கூப்பிட்டேனா? இல்லல்ல, நான் போகணும். அந்த ஹவுஸ் ஓனரு காசு தராம என் அண்ணன் மானங்கட பேசிட்டு இருக்கான். அப்போ என் அண்ணனுக்காக நான் அங்க போகணும்ல, அதான். உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு அங்கதான் ரோதனை தாங்க முடியல, இங்கேயே என்னால ரோதனை தாங்க முடியல. செத்தா கூட நிம்மதியா விட மாட்டீங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உங்க அக்கா தான். எங்க அவ? இப்ப எதுக்கு நீ அவ்வளவு தேவையில்லாம பேசுற? ஏய், அவதாண்டி காசு உங்க அண்ணனுக்கு அனுப்ப சொன்னா வேற எவனுக்கு அனுப்பி வச்சிருக்கா? என்னது? ஆமாண்டி, காசு மொத்தமா போச்சு, வேற எவனுக்கோ அனுப்பி விட்டு தொலைச்சிட்டான். இப்ப என்ன பண்றதுனே தெரியல. ஐயோ, சண்டை போட்டுக்காதீங்க. சைபர் கிரைம் இல்லைன்னா அதுக்குன்னே ஏதாவது இருக்கும். அதில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கண்டிப்பா காசு கிடைச்சிடுமா? ஆ, சத்யன் அங்கிள் கிட்ட சொன்னா ஏதாவது ஏற்பாடு பண்ணி கண்டிப்பாக கிடைச்சிரும். ஆனால் என்ன ஒரு 10 days ஆகுது ஆகும். அப்போ அது வரைக்கும் இவங்க காசுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியலையே. பாட்டி, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ்க்கு பேங்க் புக்கு உங்களோட ஆதார் கார்டு அதெல்லாம் எடுத்துட்டு வாங்க. நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்படியே போய் அங்கே என்னன்னு பார்க்கலாம். இல்ல விக்கி, கிளவி, நான் கொஞ்சம் காசும் நகையும் எடுத்து வச்சிருக்கேன். நீ கொஞ்சம் உங்ககிட்ட என்ன போடு. அப்புறம் ரேகா பாப்பாட்டையும் மாமாட்டையும் வாங்கி போட்டு கொடுத்துக்கலாம். அதெல்லாம் பார்த்தாதடி, அதனாலதான் அவன் உனக்கு ஃபோன் பண்ணிப்பான். ஏன் லூசு கிரிக்கி, என் அண்ணன் ஒன்னும் எனக்கு ஃபோன் பண்ணல. அந்த ஹவுஸ் ஓனர் தான் ஃபோன் பண்ணான். அண்ணன் அக்கா எல்லாத்தையும் பேசினா, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். என்னது? அந்த ஆளு உனக்கு கூப்பிட்டானா? அறிவு கிட்டவளே, அந்த ஆளுக்கு தான் புத்தி இல்லாத கூப்பிட்டானா? நீ எதுக்கு ஃபோன் அட்டன் பண்ணி பேசின? ஒன்று என்கிட்ட கொடுத்துருக்கணும், இல்லை வீட்டு ஆம்பளைக்கு இத்தனை பேர் இருக்காங்க, யார்கிட்டயாவது கொடுத்துருக்கணும். யாராவது வச்சுட்டு பேசிருக்கணும்ல. நீ மட்டும் எதுக்கு தனியாக பேசுற? வயசு பிள்ளைகிட்ட அந்த ஆளுக்கு என்ன பேச்சு? அந்த ஆளு என்ன எப்படியெல்லாம் கழுவி கழுவி ஊத்துறான்? இல்லை உங்ககிட்ட வேற கொடுத்தேன், அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்ல. சத்யன் அங்கிள் கிட்ட சொல்லி பேசிக்கலாம். இவ இப்போ பேசுனதை கேட்டா இனி நடக்க போகிறத சொல்கிற பாரு. முடிஞ்சதை வீடு. வாய்க்கு ஒன்றும் குறைச்சிடலாம். அஜய், 2-3 ஊசி மிச்சம் தான் இவளுக்கு மேலே போட்டு விடு. கொஞ்சமாவது குறைதா பாப்பா கொழுப்பு. உன்ன இரு, வரேன் உனக்கு. ஆமா, நீங்க ஸ்பெசிமென் எடுத்துட்டீங்களா? போய் அனுப்பலையா? பாரு, இல்லை இல்லை, கோவப்படாத ஈஸ்வர். கரெக்டாக அனுப்பினா தானே ரிப்போர்ட் கரெக்டாக வரும். அதனால தான் அவங்க அப்படி கேட்குறாங்க. இருந்தாலும் அவள் கேட்டது தப்பு தான் அஜய். ஏன் இன்னும் கிளம்பல, ஏன் இருக்கீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. சேச்சே, அப்படி ஒரு கேவலமான புத்தியெல்லாம் எனக்கு இல்லை. அப்புறம் தப்பு ஏன் மேலே தானே. இந்த டென்ஷனில் சமைச்சிட்டேன். ஆனால் உங்களை சாப்பிட கூப்பிடல. இல்லை, அதுக்கும் நீ கேட்டதுக்கும் சம்மந்தமே இல்லை. பேச்ச மாத்தாத. அதிக சொன்னது கரெக்டு தான், அதை நினச்சி தான் நான் கேட்டேன். ஆனாலும் நான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு தானே போனேன். சமைச்சிட்டேன்ல, நான் வந்து கூப்பிடல. அதுவும் தான் காரணம். நல்லா சமாளிக்கிறேன்னு தெரியுது. இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடிக்கும், அதுக்கப்புறம் பேசிக்கிறேன் உங்ககிட்ட. ம், சரி, சாரி. இப்போ வந்து சாப்பிட வரலாம்ல? இப்போதான் தாந்தூங்க குதிச்சு அங்கே போனோன்னே. போகணும். இந்த கிளவி குளிச்சு ரெடியாகி வரட்டும், அதுக்குள்ளே நம்ம சாப்பிடலாம் வாங்க. ஆமாம், அந்த அக்கா சொன்ன மாதிரி நீங்கள் இதெல்லாம் அனுப்பணும்ல. அனுப்பிட்டு நீங்கள் அங்கே வந்துடுங்க. பாட்டி கிளம்பி வரட்டும். நான் பாட்டியை கூட்டிகிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்படியே அங்கே வந்துடுறேன். இல்லை, அப்பா மாமாலாம் அங்கே தானே இருக்காங்க, பார்த்துப்பாங்க. நீங்கள் ஒன்றும் பட்டுப்பட வேண்டாம். ஆஹா, அதுக்குல நீங்கள் கூட போகிறீங்க, பார்த்துப்பீங்க. இல்லை, பணம் என்கிட்ட இருக்கு. எங்கள் கல்யாணத்துக்கு ரேவதிக்கு நாங்கள் செய்யணும்ல நகை, அதுக்குன்னு கொடுத்தது. அப்புறம் என்னோட அப்பாவோட சேவிங்ஸு, அதோட செஞ்சு வந்த பணம் எல்லாமே இருக்குது. அதை வச்சு நான் பார்த்துக்கிறேன். இல்லைனாலும் மாமா இருக்காங்களா, பார்த்துப்பாங்க. என்கிட்டயும் கொஞ்சம் பணம் இருக்குது. இருந்தாலும் அண்ணனோடதும் சேர்த்து தான் எடுக்கணும். நான் இதை அனுப்பிட்டு நான் வேணா அமௌண்ட் கொண்டு வந்து தரேன் ஈஸ்வர். இல்ல இல்ல, வேண்டாம், நாங்களே பாத்துக்கிறோம். உங்க எல்லாருக்கும் ஏன் எங்கனால சிரமம்? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. இதில் என்ன சிரமம் இருக்குது? ஒருத்தருக்கு கஷ்டமோ பிரச்சனையோ வரும்போது எல்லாரும் சேர்ந்து பண்ணுறது தானே. இல்ல. இல்லைங்க, நீங்களே கொஞ்சம் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. ஈஸ்வரோட அண்ணாக்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். நம்ம யூஎஸ்ஏ போனாலும் நிறைய செலவாகும். இனி மீனலட்சுமி தருவாங்க அப்படின்னு நம்ம நம்ப முடியாது. ஈஸ்வரோட அப்பாவும் எப்போ லண்டன்லேருந்து திரும்பி வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ அவன் கையில் காசு வேணும்ல. ஆமால. ம் நீலாவும் எவ்வளோ வச்சிருக்காரு என்ன ஏதுன்னு நமக்கு முழுசாக எதுவும் தெரியாது. நம்ம ஒரு தடவையும் சிவராமன் சார்கிட்டையும் போய் நிற்க முடியாதுல்ல. அதனால தான் நாங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறோம். அப்புறம் வரது வரட்டும், பார்த்துக்கலாம்.
இல்லைங்க, நீலா சார், ஈஸ்வர் சார் உங்கள் அமௌண்ட்டுன்னு உங்களோடதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. ஏங்க? இல்லை, ரேகா கிட்ட, சிவராமன் அங்கிள் கிட்ட, என்னோடது ரேவதிது, எங்கள் அப்பாங்களதுன்னு நாங்கள் போட்டு பார்த்துக்குறோம். உங்களோடதெல்லாம் நீலா சாருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைங்க, இல்லை, நாங்கள் எல்லாருமாவது இங்கே தான் இருக்க போகிறோம். ஏதோ ஒன்று மணி இருக்கவும் ஏதோ நேர்ந்து கலந்து போட்டு பார்த்துப்போம்னு வச்சுக்கோங்களேன். நீங்களாம் ஃபாரின் போக போகிறீங்க. அங்கே அப்படி அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியாதுல்ல, அதுக்கு தான். ஆமா, விக்கி சொல்றது கரெக்ட் தானே. அது எங்க ஃபியூச்சருக்கு மேரேஜ்க்குன்னு இருக்கிறது, அது எப்பனாலும் பார்த்துக்கலாம். இதான் அப்படி இல்லைல்ல, எது எமர்ஜென்சியோ அதான் முதல்ல பார்க்கணும். அதனால இதை நீங்க அவரோட ட்ரீட்மெண்ட்னே வச்சுக்கோங்க, நாங்க எதனாலும் பார்த்துக்குறோம். சரி, ஏதோ ஒன்று பண்ணுவோம். முதல்ல போய் அங்கே என்ன நிலவரம்னு தெரிஞ்சுக்கணும். ஆமா பாட்டி, நீங்க முதல்ல போய் கிளம்புங்க, நம்ம எதனாலும் பார்த்துக்கலாம் இல்லையா. ஆசிரமத்தில் எங்களோட பிஸ்னஸ்லேருந்து வரதுலேருந்து எல்லாத்தோட சேவிங்ஸும் அப்படியே தானே இருக்கேன். அதை கூட எடுத்து போட்டு ஏதோ ஒன்று பண்ணுவோம். எங்கனால உங்கள் எல்லாருக்கும் தான் சிரமம். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, பேசிட்டே இருந்தால் டைம் தான் ஆகுது, டக்குன்னு கிளம்பலாம். ம், ஆமாம்ல. பாரு, ஆ உங்கள் பாட்டிக்கு உங்கள் அக்கானால முதல்ல டென்ஷன் அதிகம். இப்போ இந்த டென்ஷன் வேற. இது போதா வரைக்கும் உங்கள் அக்கா ஏதோ பண்ணி வேற விட்டுட்டாங்க. அதனால மெதுவாக சாப்பிட கொடுத்து அனுப்பு. எல்லாமே சாப்பிட போகலாம். இல்லை, நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்க, நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரணும். போகிற வழியில் பார்த்துக்கலாமே. சரி, போய் எடுத்து வை. ம் கிளம்பி உனக்கு என்ன? ஆட போங்கடி, நீங்கள் அடுத்தடுத்து போட்ட குண்டில் எனக்கு என்னாச்சுன்னு நானே மறந்துவிட்டேன். சாரிங்க, எங்களால தான் உங்களால் வெளியே போக முடியல. பரவாயில்லைங்க. அது ஒன்றும் இல்லை, ஊருக்கு போகும்போது வெறுங்கையோட போக முடியாதுல்ல. அங்கே இருக்கிறவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொஞ்சம் வாங்கணும். போகும்போது வாங்கினா லேட் ஆயிரும்ல, அதான். இன்னைக்கு போயிருந்தா போகும்போது வாங்கிட்டு போயிருப்போம். மழை வேற விட்டு விட்டு பெய்யுதில்ல, அதான் கொஞ்சம் முதல்ல வாங்கி வச்சுக்கலான்ட்டு. அது அப்புறமா வாங்கிப்போம். ஒன்றும் அவசரம்லாம் இல்லை. இருந்தாலும் பரவாயில்லைங்க. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். பாட்டி ரெடியாக இருங்க, வந்துடுறேன். ஆ மாமா, நீலா மாமா, கிளவி, கிளவி எங்க இருக்க? வாரா வாராவோ, அவளை நம்பி தான் விட்டுட்டு போவோன்னு. பாரு, இப்போ உங்க அக்கா இங்க வந்தாங்க, உங்க பாட்டி இருக்கிற கோவத்துல என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. அதுக்கு நான் என்ன பண்றது? ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டோம், என்னாலே முடியாது அத்தா. கிளவி, எங்க ரூம்ல இத்தனை பேர் நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கு வச்சுட்டு பூவைங்க, வீடெல்லாம் தேடிட்டேன், அந்த பூவை காணல. ஏண்டி, பண்றதெல்லாம் பண்ணி போட்டு பூவா முக்கியம் உனக்கு? பூவு என் பையன் ஒத்தையில நின்னாதான் நச்சாதிபதி. நானும் என் மருமகம் என் பையன் 3 பேரும் சேர்ந்தா எங்களை மீன கோடீஸ்வரங்க இங்க கிடையாது யாரும். பேரு புகழ் ஒழுக்கணும் எல்லாத்துலயும் குறை சொல்ல முடியாது என் பையன் குடும்பத்தை. அப்பேற்பட்ட குடும்பத்தை எல்லாத்துக்கு முன்னாடி நீ சந்திச்சிருக்க விட்டு போட்டியல நீ. கிளவி, நான் என்ன கேட்டுட்டு இருக்க, நீ என்ன பேசிட்டு இருக்க? அடிச்சே கொண்டுருவேன், வாய் முடிச்சு நின்றுடி. நீ பண்ணின ஒரு வேலை நான் இன்னைக்கு எல்லாத்துக்கிட்டே பிச்சை எடுத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. நீ பிச்சை எடுக்கிறாளே அதை நான் நம்பணும். வாய திறக்காதேன்ட்டு பரமும். காசை யாருக்கடி மாற்றி போட்டுட்ட? உன் பேரனுக்கு தான். அடிச்சேன்னு வச்சுக்கோ. ஏன் உங்க அண்ணனுக்கு ஒன்றும் போல, வேற யாருக்க போயிடுச்சு. போனா போயிட்டு போதே. பாரு, உங்க அக்காவை தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிரு. எனக்கே உங்க பேசுறத கட்ட கோவமா தான் வருது. எனக்கே ஆத்திரமா தான் வருது. இருங்க, நான் பேசுறேன். அக்கா, உன்னையெல்லாம் சோத்துக்கே இல்லாம பிச்சை எடுக்க விட்டுருக்கணும். எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு வளர்த்துச்சுல இந்த கிளவி. இவளுக்கு இதெல்லாம் தேவைதான். காசோட அருமை கொஞ்சம் கூட தெரியாம பேசுறேன், அது என்ன சும்மாவா வருது? நீ பண்ண வேலையால அங்க அண்ணன் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் பாத்துக்கோ. அண்ணன் எதுக்கு கஷ்டப்பட போறான்? மாமா பாத்துப்பாரு. ஆமாமா, மாமா எத்தனை தான் பாப்பாரு எனக்கு தெரியல. உனக்கு என்ன அப்பப்ப நட்டுக்கன்றுமா? நேற்று என்னன்னா அப்படி உட்காந்து ஃபீல் பண்ண மாமாவை கஷ்டப்படுத்துவானே, இன்னைக்கு என்னன்னா இப்படி பேசுற? காசுன்னு யாருக்கும் சும்மா வரதில்ல. உழைப்ப கொடுத்து அவங்க ரத்தத்தை வேர்வையாக்கினா தான் வருது. இப்போ என்ன உங்களுக்கு? காசு தானே முக்கியம். என்கிட்ட இருக்க கொஞ்சம் காசு நகையும் நான் தாரேன், வச்சுக்கோங்க. சும்மா தேவையில்லாத நான் பேசிக்கிட்டு. திமிர் கொஞ்சமா குறையறது இல்ல. சரி கிளவி, விடு, அவ போயிட்டால. அவகிட்ட இப்போதைக்கு பேசி பிரயோஜனமே இல்லை. சாரி அம்மு, உனக்கு ஒன்றும் என் மேல கோபம் இல்லையே. பரவாயில்ல, நான் நினைச்சேன் அப்போ நீ என் மேலதான் கோவப்படுவேன் அப்படின்னு. ஆனா தப்புதான் அம்மு. அஜய் சார் சொன்ன மாதிரி மணி நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. ஆனா பாட்டி. சரி, முடிஞ்சு பண்ணதை விடுங்க. சாரி அம்மு. உன்னை கேட்காம ஜுவல் எடுக்க இந்த காசு தரேன்னு சொன்னதுக்கு. பரவாயில்ல, நமக்கு என்ன இப்பவே கல்யாணம் வைக்க போறாங்க. எப்படியும் 1 இயர் ஆயிரும்னு நினைக்கிறேன். ரேகாக்கு முடிஞ்சுதானே நமக்கு வைப்பாங்க. என்னது? அதான் ரேகாக்கு. ஆஹா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ எனக்கு வர மொத்தத்திலே கல்யாணம் வச்சுக்கலாமா? ம்,
ஐயோடா, ஆசையை பாருங்க, எப்படினாலும் ஆவணிங்க தான். ம், எந்த விக்கி, நான் உங்க கூடயே தானே இருக்கேன். ஆ என்னனாலும் ரேவதி சத்யம் தானே சைன் பண்ற. ரேவதி விக்னேஷன் சைன் பண்ணலையே. பண்ணலாம். ம் எப்போ? சீக்கிரமே. ம் நீ சொன்ன உங்க அப்பா எதுனாலும் கேட்பாருல்ல. ம் நீ சீக்கிரமா கேட்டு சொல்லு. அஸ்கு பஸ்கு, ஆசையை பாரு. அவங்களா ஏதாவது பேசும்போது என் காதுல விழுந்தா நான் சொல்றேன், உங்க காதுல விழுந்தா நீங்க சொல்லுங்க. ம் சரி. ம், ஆ நாம எதிர்பார்க்குற செய்தி இன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்க கூடாதா என்ன? சாருக்கு நாளைக்கு கல்யாணம் பண்ணி இவங்கெல்லாம் ஃபாரின் போகிறதுக்கு முன்னாடி நான் கிளம்பிடணும். ஆ, அப்ப யாரும் உங்களை பிடிச்சு வைக்கல, இப்பவே வேணாலும் கிளம்பலாம். ம் கிளம்பிட்டா போச்சு. அதான் சார், கிளம்புங்க. ஓய் என்னடி நீ இல்லாமையா என்ன மட்டும் கிளம்ப கிளம்புன்னு சொல்ற? நானே அமெரிக்காவை சுற்றி சுற்றி காமிக்கணும் உனக்கு. அதுக்காக தான் அங்கே போகலான்னு பிளான் பண்ணுறேன். நீ என்னவோ என்ன மட்டும் போப்போன்னு சொல்ற? எனக்கு நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க உங்க கூடயே இருக்கணும், அவ்வளவுதான். மத்தபடி அமெரிக்கா தான் போகணும் அப்படின்னால அவசியம் இல்லை. ம் அதுக்காக உங்கள் அப்பா எஸ்டேட் இருக்க அரவங்காட்டிலே உட்காந்துருக்க முடியுமா என்ன? அதுவும் நல்லா தானே இருந்துச்சு ஊட்டி. ஊட்டிக்கு என்ன மோசம்? ம் ஆமாம் ஆமாம், என் அம்மா எங்கே இருக்காளோ அது நல்லா தான் இருக்கும். அதனால எதுவும் மோசம் இல்லை. ம், அது. ஆ சரி ம், கொடு. என்னது? அப்படியே தெரியாத மாதிரியே கேட்காத. பாவம்ல நான். எங்கள் வீட்டில் இருந்தால் நான் தனியாக இருக்கணும்னு இங்கே வந்து உன் கூட இருந்தா நீ என்னடானா இவ்வளோ நேரம் தூங்குற. நான் எவ்வளோ நேரம் தனிமையிலே இருந்தேன் தெரியுமா? ஆஹா, எவ்வளோ பெரிய வீடு, எத்தனை ஆளுங்க இருக்காங்க. மாமனார் மாமியார் பர்மிஷன் வேற. அத்தனை பேர் இருந்தோம், உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணலையா? உங்க கூட வந்து யாரும் பேசவே இல்லையா? ம்ஹும். நான் என் அம்மா தூங்குற அழகையே பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? என் அம்மா விட்ட எனக்கு யார் இருக்கா நீயே சொல்லு. ஆஹா, அச்சோ பாவம். ம் அதான் ஒன்றுக்குள்ளே ப்ளீஸ். ஆ, எனக்கு தான் தெரியுமே, என் மாமா அங்கே சுற்றி இங்கே சுற்றி இங்கே தான் வந்து நிற்கணும். ம் அதான். அச்சோ, இது நம்ம ரூம் இல்லையே, நீலா சார் ரூம் ஆச்சே, வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அடி பொடி, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் ஏதாவது சாக்கு சொல்லிட்டே இருப்பேன். மனதை பறித்த கொலுசே, என் மடியில் விழுந்த பரிசே, ஊஞ்சல் வழி மீது வருகினில் வந்து என்னை தாலாட்டவே. நான் ரெடி ஆகிட்டு வந்தாரேன். சாரி, ம் இப்போ வரைக்கும் சாப்பிட விடாம உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்கிறதுக்கு ஓகே. தேங்க்யூ. ம் வந்துடுறேன். அஜய், நான் கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்கதையா? பரவாயில்ல பாட்டி சொல்லுங்க. ரேவதிங்க, நீங்க ஈஸ்வரெல்லாம் காசு போட வேண்டாயா? ஐயோ பாட்டி நாங்கள் பார்த்துக்குறோம். விக்னேஷ் தான் சொல்கிறாருன்னா நீங்களும். அதைய சொன்னது சரிதானே. உங்களுக்கு நீலா பார்க்குற காசு வேணும், அப்புறம் விக்கிக்கும் கல்யாணத்துக்கு நல்லா காரியத்துக்குன்னு எடுத்து வச்சதையா. பழகி இப்போ நிச்சயம் வரைய முடிஞ்சு போச்சு. அப்புறம் அடுத்த கல்யாணத்தையும் பண்ணி வச்சிடணும்ல, இல்லைன்னா ஊரார் என்ன பேசுவாங்க. கல்யாணம் வரைக்கும் வந்து தள்ளி போட்டாலும் நல்லா இருக்காது. அது இல்லாமல் யாருக்குமே கல்யாணம் பண்ணாமல் இருந்தாலும் மற்றவங்களுக்கு பண்ணணும்னு தோணாது. ரேக்காக்கு தான் தடங்களாயிட்டே இருந்துச்சு. சரி இவளுக்காவது பண்ணுவோம் தான் ஆரம்பிச்சது, அதுவும் இப்போ தடங்களானா நல்லா இருக்காது. யாரோ ஒருத்தருக்காவது பண்ணுதானே, அப்போ தானே மற்றவங்களுக்கும் பண்ணிக்கணும்னு தோணும். சரிங்க பாட்டி, அதான் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் போட்டுக்கிறோம். மேற்கொண்டு வேணும் அப்படின்னா கூட நான் பென்ஸ்கிட்டயோ இல்லை சிவா கிட்டேயோ வாங்கிக்கிறேன். அதான் ஏன் நானும் சொல்ல வந்தேன். சிவா எங்கள் குடும்பம், அதனால் அவர் எதை புரிஞ்சுக்கிறாருன்னா நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். அப்புறம் இனி 2-3 மாதத்துல எனக்கு கொஞ்சம் பணம் கிடச்சிரும்ல, ஊர்லேருந்து வர வேண்டியதெல்லாம் வந்துடும். ரேக்கா தாத்தா கிட்டேயும் கொஞ்சம் இருக்குது, அவர் கொஞ்சம் கொடுத்தாருன்னா எல்லாம் சேர்த்து நம்ம வேணால் சிவாக்கு திருப்பி கொடுத்துடலாம். என்ன சொன்னீங்க? சிவா உங்கள் குடும்பமா? அப்போ நாங்கள் அஜய், அது வந்து இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக சிவா ரேக்காவை தான் கல்யாணம் பண்ணிப்பாரு. அப்போது அவர் எங்கள் வீட்டு பையன் தானே, லாபமோ நஷ்டமோ எல்லாத்துலேயும் அவர் பங்கெடுத்து தானே ஆகணும். அது எங்கள் ரேக்கா குடும்பம் உங்களுக்கு தெரியும், அதனால் பிரச்சனை வராது. இதுவே ஈஸ்வர் குடும்பத்தை பற்றி உங்களுக்கே தெரியும். என்னதான் எங்கள் பேத்திங்களை அவங்கள கட்டிக்கிட்டாலும்
மீனாட்சி எல்லாத்துக்கும் விடுவாளா? விட மாட்டா. அவங்க கிட்ட நம்ம ஏன் எதிர்பார்க்கணும்? ரெண்டாவது சத்யனா நாங்கள் என்னதான் எங்கள் வீட்டு பையனை நினச்சி சிவராமன் கூடயே படிக்க வச்சு ஆளாக்கி எல்லாம் பண்ணி விட்டாலும் ம், விக்னேஷும் ஏற்றுக்கிறான் தான். இருந்தாலும் ஒரு நாள் பழைய எல்லா நாளும் இருக்காதுல்ல. இப்போவே ஊருக்கு போகிறாங்க. அவங்க பாட்டி அத்தைங்க சித்தப்பா மக்கள் எல்லாம் இருக்காங்க. ஏதோ ஒன்று முன்ன சொல்லிக் கொடுக்க ஏதோ ஒரு பிரச்சனை வரத்தானே செய்யும். ஓ. ம், ம், நீயுமே இன்னுமே ரேவதி தான் நினச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ம், இருந்தாலும் காலம் அப்படியே இருக்காதுல்ல. காலம் காயத்தை மாற்றிடும் அஜய். நீயும் எனக்கே ஒரு நாள் யாரோ ஒருத்தையா கல்யாணம் பண்ணி உன்னோட வாழ்க்கையை வாழ்ந்து தானே ஆகணும். அப்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே எந்த ஒளிமறைவும் இருக்கக்கூடாது. நீ ஏதோ ஒரு நாள் இதை பற்றி சொல்ல போக உன் பொண்டாட்டி உன் கூட சண்டை போடுவாள்ல. ம். என்ன சொன்னீங்க? நான் அவங்கள மறந்துட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேனா? என்னோட லவ் வேணா ஒன் சைட் லவ்வாக இருக்கலாம். ஆனால் அவங்கள விட்டுட்டு இன்னொருத்தங்க என்னோட லைஃப்பில் ஆஹா, ம், முடியவே முடியாது பாட்டி. இல்லை அஜய். இங்கே பாருங்க பாட்டி, மற்றவங்களுக்கு வேணா செகண்ட் லவ் வந்து ஒரு வரமாக இருக்கலாம். ஆனால் எனக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஒன் சைட் லவ்வாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லவ்லேயே பொறுமையாக இருந்தால் எல்லாமே கிடைச்சிரும் பாட்டி. ஆம், நான் அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு சேர்ந்து வாழ்ந்தாதான் வாழ்க்கை நல்லா இல்லை. நினச்சிட்டு வாழ்றதும் வாழ்க்கை தான். உன்னோட வழி எனக்கு புரியுது அஜய். ஆனால் அதுக்கு இல்லை. இங்கே பாருங்க, இவ்வளோ நாள் என்ன அவங்க நல்லா இருக்காங்களா இல்லையான்னு தூரமாக இருந்து கவனிச்சுட்டே இருந்தேன். இப்போ பக்கமாக இருந்து பார்க்குறேன், அவ்வளோதான். மற்றபடி எங்களுக்குள்ள எந்த சண்டையோ சச்சரவோ எதுவுமே இல்லையே. நான் ப்ரப்போஸ் பண்ணி அவங்க ஒன்றும் என்னை தூக்கி வீசிட்டுலாம் போகலையே. அப்புறம் எப்படி அவங்க எனக்கு காயம் கொடுத்துருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு எதுக்கு வலிக்க போகுது? நடிக்காத அஜய். எனக்கு ஒன்றும் தெரியாமையெல்லாம் இல்லை. நம்ம காதலிச்சவங்க வேற ஒருத்தவங்களோட பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எனக்கும் தெரியும். நான் அந்த காலத்துலேயே லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டவ, தெரிஞ்சுக்கோ. இல்லை பாட்டி, அப்படியெல்லாம் இல்லை. அவங்க என்ன ஒன்றும் விரும்பலையே, நான் தானே அவங்கள விரும்பினேன். அவள் இன்னும் சின்ன பொண்ணாட்ட தான் இருக்கா. ஆக்சுவலி அவளும் நீயும் பழகினதுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்க்கு என்ன பேருன்னு கூட அவளுக்கு தெரியாது. ம். அப்புறம் ஏன் பாட்டி விடுங்க. நீங்க எல்லாரையும் உங்க சைடு இருந்தே பாக்குறீங்க. நீங்களே யோசிங்க. நாங்களும் விவரம் தெரியாத வயசுல ஒருத்தங்களை எங்க வாழ்க்கை துணையை செலக்ட் பண்ணி அவங்கள நாங்க லவ் பண்ணல. விவரம் தெரிஞ்ச வயசுல தான் எல்லாமே நடக்குது. அதான்ப்பா. ம்ஹும். நான் எனக்காக சொல்ல வரல. நீங்க ஈஸ்வரியும் விக்னேஷையும் பத்தி சொன்னீங்கல்ல, அதுக்காக சொல்ல வந்தேன். இங்க எல்லாருக்குமே 20-25 ப்ளஸ் ஆச்சு. கொஞ்சம் கூட தெளிவில்லாமையா இவங்க தான் நம்மளோட லைஃப் பார்ட்னர்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அப்படி எப்படி பாட்டி மீனலட்சி சொன்னா ஈஸ்வரும் மற்றவங்க எல்லாரும் சொன்னா உடனே விக்னேஷும் கேட்டுக்கிட்டு இவங்களை விட்டு விலகி போயிடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் அப்படி சொல்லலையே. ம். நீங்க அப்படி சொல்லல தான். ஆனா அந்த பயம் உங்களுக்குள்ள இருக்கு. அதனால தான் இப்போ உங்க பேரங்களுக்கு இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுனா அவங்க வீட்டாளுக்கு ஏதாவது சொல்லி மனசை களைச்சுட்ருவாங்களோன்னு பயப்படுறீங்க. அவங்கவுங்க எல்லாரும் தெளிவாக தானே பாட்டி இருக்காங்க. அப்படி என்ன பாட்டி, யார் வந்து என்ன சொன்னாலும் அவங்க மனசுல களைஞ்சு போகாது. நிஜமா தான் சொல்றியா? ஆமா, அப்ப நான் சொன்னது சரிதானே? உங்களுக்கு அந்த பயம் இருக்கு தானே? ம், சேகருக்கும் ரேகாக்கான எல்லா உண்மையும் தெரிஞ்சாலும் சிவா கண்டிப்பா ரேகாவை அக்செப்ட் பண்ணிப்பாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அஜய். பாட்டி, நான் 2 பேர்த்து கூடயுமே பழகிருக்கேன். படிப்பு மட்டும்தான் வேற வேற. உருவம் குணம் எல்லாமே ஒண்ணுதான். இல்லப்பா. ரேகா பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன் பாட்டி. அதே மாதிரி உங்க மற்ற 2 பேத்திகள விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஈஸ்வர் எப்பவுமே தெளிவாக தான் இருப்பான். அதனால பயப்படாதீங்க. ம், ஆனா உனக்கு எல்லாமே தெரிஞ்சும் நீ அமைதியா இருக்கிறது. சிவாக்கு உண்மையெல்லாம் தெரிய வரும்போது கோபம் வரலாம். ஆனா அப்ப நான் அதை எப்படி சமாளிக்கணுமோ அப்படி சமாளிச்சுக்கிறேன். ம், அதே சமயம் கண்டிப்பா விக்கிக்கு உண்மையெல்லாம் தெரிய வரும். ம், அவங்க விஷயத்துலையும் விக்கி விட்டு தர மாட்டார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. எப்படி அஜய்? விக்கி பத்தி உனக்கு முழுசா தெரியாது. கோவம் மட்டும் வந்தது. அவனை யாராலே கண்ட்ரோலே பண்ண முடியாது. உங்களை விட எனக்கு நல்லா தெரியும் விக்கியை பத்தி. என்ன அஜய் சொல்றேன்? ம், ஆ, விக்கியோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட் என்னோட கொலிக் தான். எனக்கு விக்கியே தெரியாம இருக்கலாம், ஆனா அவங்களோட சிஸ்டர் நல்லா தெரியும். அப்போ நீ
ஸ்டேஜில் வச்சு கேட்கும்போது நான் வித்யாவை தெரியாதுன்னு சொன்னதெல்லாம் போய் வித்யா மட்டும் என் கூட ஒரு மணி நேரம் நின்று பேசியிருந்தாங்க. அவங்க லைஃப் இப்படி ஆயிருக்கவே ஆயிருக்காது. ஆனால் அதை பற்றி நான் கொஞ்சம் விக்கி கிட்ட பேசணும். அதுக்கான சந்தர்ப்பம் வரும்போது கண்டிப்பாக பேசுவேன் பாட்டி. என்ன சொல்ற? ஒண்ணுமே புரியல அஜய். ஆனா விக்கி. உங்களுக்கு எல்லாமே புரிய வரும் பாட்டி. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அப்புறம் நீங்கள் நினைக்கிற மாதிரி விக்கி அம்மாவை விட்டுற மாட்டார். ஏன்னா எவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்த பின்னாடியும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி அம்மா அவங்கள மட்டும்தான் நினச்சிட்டு இருந்திருக்கா. அந்த ஒரே விஷயத்தில் விக்கி கண்டிப்பாக யோசிப்பார். இல்லை நான் யோசிக்க வைப்பேன். பயப்படாதீங்க பாட்டி, இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதுக்காக தான் நான் அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன். நடத்தி முடிச்சுட்டு நான் திரும்ப அங்கேயே போயிடுவேன். அதனால நீங்கள் யாரையும் பிரித்து பார்க்காதீங்க. அந்தளவுக்கு நம்ம ஆளுக்கு யாரும் தரங்கிட்டவங்களோ மட்டமானவங்களோ இல்லை. அப்படின்னு சொல்லல அஜய். பாட்டி, என்னதான் பெரியவங்க எல்லாரும் போட்டு குட்டையை குழப்பினாலும் சின்னவங்க நாங்கள் எல்லாருமே தெளிவாக தான் இருக்கோம். அந்த தெளிவு எனக்கு மாறாது. பயப்படாதீங்க. இருந்தாலும் சிவா கிட்ட நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அவனால எவ்வளோ முடியுமோ தரட்டும். அப்புறம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணி போட்டுக்கிறோம். அவன் ஒருத்தங்கிட்டயே. சரியா பாரு. நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. போங்க. ம். அப்புறம் இனிமேலும் உங்களெல்லாம் பிரிச்சு பேசுறது தப்பு தாயா, மன்னிச்சிடு. எவ்வளோ வயசானாலும் எனக்கே புத்தி வர மாட்டேது. இல்லை நான் வேற என் பேத்தியை குறை சொல்லிடுறேன். சரி சரி. கிளம்பலாயா? எவ்வளோ நேரம் இப்படியே சும்மா உட்காந்துருக்கிறதே? செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஃபோனும் கையில் இல்லை. இந்த கிழவியோட ஃபோனும் வாங்கி போயிடுச்சு. இதில் ஹார்ட் பீட்டு பார்க்கலாமா? இந்த அண்ணாவோடது பார்க்கலாம். இங்கே தான் வச்சு கேட்பாங்களா கரெக்டா? ஒன்றுமே கேட்க மாட்டேது. நகர்த்தி நைட்டு வச்சு பார்க்கலாமா? நல்லா மைன்யூட்டாக அப்சர்வ் பண்ணோம்ல, அப்படியே அப்சர்வ் பண்ணி பார்ப்போம். சூப்பரா இருக்கு. நானும் டாக்டர் ரேவதி எம்பிபிஎஸ். ஆமாமா ரேவதி எம்பிபிஎஸ், நீ டாக்டர் தான். அது சும்மா விளையாட்டுக்கு. நான் உங்களை ஒன்றுமே சொல்லலையேங்க. தேங்க்யூ. பாத்துடி, விளையாட்டுக்குன்ட்டு என் பேனை போட்டு என்ன பண்ண? பாட்டி ஒன்றும் பண்ணல, சும்மா ஹார்ட் பீட் மட்டும் தான் பார்த்தேன். போதுமா? இல்லை ஊசிக்கு இது போட்டு பார்க்கணும்னு ஆசையாக்கும். அப்புறம் இல்லை நிஜமாவே இதில் கேட்குற சவுண்டு தான் நம்ம ஹார்ட்டில் கேட்குமா என்ன? நானும் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, நீயோ இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு. என்ன கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? அங்க அங்க கேளு பாட்டி. ஓஹோ, மேடம்க்கு அஜய் கிட்ட நான் கேட்டு சொல்லணுமா? அடியே கள்ளி, பழசெல்லாம் மட்டும் எனக்கு தெரிய வரட்டும், அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு. நீ என்னெல்லாம் ஆட்டம் போட்டு இவனை மயக்கினாலும் அதுக்குள்ளே இன்னும் 2 பேத்துக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசிக்காத மாதிரி என்னவா நடிக்கிறாப்பா. ஐயோ ஆண்டவனுக்கே பொறுக்காது. பாட்டி கேளுங்க, பின்னாடி கேளுங்க. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. சூரியன் எஃப்எம் அந்த மாதிரி இருக்கு நீ சொல்றது. இந்த பாட்டிக்கு அந்த அக்கா பண்ணதுல தப்பே இல்லை. பாட்டி ஏடி என்ன கேட்டியா இல்லை அவிகளை கேட்டியா? யாரை கேட்டு நீ இந்த கோட்டு இதெல்லாம் எடுத்து போட்ட? இப்போ மட்டும் கேளுங்கிற இருந்ததே எடுத்து போட்டேன். அப்போ நீயே கேட்டுக்கோ. ஐயோ இந்த பாட்டி தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன இல்லை இல்லை, பாட்டியே ஏன் விரட்டி விட்டீங்க? நானா வெட்டி விட்டேன், அவங்க தான் போயிட்டாங்க. சரி, அவங்களா போகிற அளவுக்கு நீங்கள் அப்படி என்னதான் கேட்டீங்க? அது நான் கேட்ட நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது என்ன? அப்படி என்ன கேட்க போறா? இந்த மிஷின்ல கேக்குற மாதிரி தான் நிஜமாவே சவுண்ட் வருமா என்ன? ஏன் அந்த மிஷின் மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் அதை வச்சு கேட்டிங்களோ? இல்லை கேட்டேன். அவ்வளோ சந்தேகம் இருந்தா உங்கள் காதை வச்சு கேட்டுருக்கலாம்ல. 2 சவுண்டும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும். இது நமக்கு அப்பவே தோணாம போயிடுச்சு. இப்போ ஐயோ இவர் வேற விட முடியாம இருக்காரு.
இந்த ஆள் இல்லைன்னா கூட கேட்டலாம். இந்த ஆள் வேற நிற்கானே. என்னாச்சு? ஆ நீங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல. நான் இவன் நெஞ்சில் காதை வச்சு கேட்டுருவேன். நீங்கள் வேற இருக்கீங்களே. அம்மாடி, அவரோட முடியாத பேஷண்ட்டுமா? அப்போ பாட்டி நெஞ்சில் வச்சு கேட்டுக்கலாம்ல. ம். ம், பாட்டி இல்லைன்னா என்ன? ஐயோ அம்மோ. ஐயோ என்ன பண்றான்? விக்கி இது வந்தா என்ன நினைப்பான்? ஐயோ இந்த பிள்ளை ஹார்ட் பீட் கேட்குறேன்ட்டு விளையாட்டுத்தனமா என்னலாமா பண்ணுது. முதல்ல நான் அங்கிருந்து வந்ததே தப்பு. விக்கி வரதுக்குள்ள அம்மு, அம்மு. சாரி சாரி. அம்மு, என்னாச்சு? அங்க யாரையும் காணோம்னு பார்த்துட்டு இருந்தா இங்க என்ன இது அண்ணனோட போட்டுட்டு கிடக்கு. டாக்டரே டாக்டரே, ஆ என்ன 4 நாள் ஆக மாட்டேங்குது நீங்க சாப்பிட வர்றதுக்கு, இப்படி அண்ணனோட போட்டுருக்கீங்க? ஆ, அவ்வளோ அவசரமா இருந்தா நீயே போட்டு வந்து ஊட்டி விட. ரொம்ப தான். என்ன நீங்க எல்லாரும் போய் சாப்பிடுங்க, நான் வரேன். எங்க யாருமே காணோம். விக்கனா குளிச்சுட்டு வந்தாங்க, சாப்பாடு போட்டு அவங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் கொண்டு போயிட்டாங்க. கிளவிய காணோம், அஜயனாவை காணோம். அவங்க இன்னும் வரலையா? ஐயோ, நான் தானே அஜயை கூப்பிட்டுருக்கணும், வந்துட்டேன். இல்ல, உங்க அக்கா பிரியாணி தெரிஞ்சோனே அது முதல்ல 2 பிளேட் காலி பண்ணிடுச்சு. அதுலயெல்லாம் கரெக்டா தான் இருப்பீங்களே. என்ன டாக்டரே, எனக்கு அங்க என் அண்ணன். அம்மா தாயே, நான் ஒன்றும் சொல்லல, உங்க அக்காவை தான் சொன்னேன். கோப்படாத கோப்படாத. எங்க அக்கானாலும் இல்ல, சாப்பிட்ற விஷயத்துல எல்லாம் கரெக்டா தான் இருக்காங்க. மற்ற விஷயத்துல தான் ஒருக்க ஒரு மாதிரி பண்றாங்க, நீர்க்கோ நீர் மாதிரி பண்றாங்க. புரிஞ்சுக்கவே முடியல. இல்ல, எங்க அக்காவை நீங்க ஏன் புரிஞ்சுக்கணும்? நீங்க ஏன் புரிஞ்சுக்கணும்? ஐயோ, தப்பான மீனிங்ல இல்லம்மா. ஆ, இல்ல, நினைச்சா ஒரு மாதிரி பேசுறாங்க, செய்யறாங்க, வைக்கிறாங்க. ம், ம், அதான் தாண்ட வரைக்கும் வந்துருச்சு. அப்புறம் என்ன வாயில சொல்லுங்க. இல்ல, ஆம், உங்க அப்பாங்க 2 பேர்த்தோட பிறந்தவங்க என் அம்மா தான். அப்போ ம், ஆ, உங்க அம்மாவை நாங்க பார்த்ததில்ல அப்படின்னாலும் எங்க அம்மாங்க சொல்லியிருக்காங்க, பேரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். எங்க மாமா பாட்டியே சொல்லும்போது அப்ப நீங்க தான் என் அத்தை பையன். அதுல என்ன சந்தேகம்? அதான் அதான் பரு. இல்ல, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீலாவை நீலா மாமாவை? உங்க அக்கா, அஹ், உ- நீங்க ஒன்றும் என் அத்தைக்கு பிறந்தவங்க இல்ல. அஹ், உங்க அப்பாவோட 2வது தரத்துக்கு பிறந்தவங்கன்னு சொல்லி. அப்படியெல்லாம் பேர பேனா ஒரு காரணங்காட்டி கீழ்த்தரமா பேசுற அளவுக்கு எங்க வீட்டில் யாரும் இல்லை. இருந்தாலும் என் அக்கா ஒன்று லூஸ் தனமா பண்ணுறதை பார்த்து உங்களுக்கு அந்த பயம் இருக்கலாம். நான் எங்கள் அக்கா கிட்ட பேசுகிறேன். இல்ல, என்னதான் பேசினாலும் சொன்னாலும் பிடிச்சாலும் அவளையும் மீறி அவளுடைய அப்படியெல்லாம் செய்யவோ பேசவோ வச்சிருந்தா நம்ம கூடவே தானே இருக்க போகிறோம். பார்த்துக்கலாம். இல்ல பாரு. எனக்கு புரியுது. இவ்வளோ நேரமாக நீங்களே இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் யோசிச்சுக்க மாட்டேனா? 2 பேரும் ஒன்றாவே வளர்ந்துட்டீங்க. அம்மாவும் இல்லை. இனி அப்படியெல்லாம் சொல்லிட்டா மாமா தாங்குவாங்களா இல்லையான்னு கூட தான் எனக்கு தெரியாது. சொல்லி புரிய வைக்கிறேன்னு சொல்கிறேன்ல. ம் பேசி பாரு, இல்லைன்னா நான் வேணாலும் பேசி பார்க்குறேன். ஏன்னா ஏற்கனவே உங்கள் அக்கா திருந்தாமல் இருக்கிறதே எங்கள் அண்ணனுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி. அதை நினச்சே தான் 2வது. தான் யார் உயிர்க்கிற விரும்பணுமோ அவங்களே தன்னை அடித்து நம்மளை அழிக்க பார்த்துட்டாங்க அப்படிங்கிற அந்த எண்ணமும் அவருக்குள்ளே இருக்கு. என்ன ஹோம ஸ்டேஜில் இருக்கவும் அதை வாயை தந்து சொல்லலை, அவ்வளோதான். அதனால தான் இனியும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு யோசிக்கிறேன்.
பாட்டியோ இல்லை அண்ணனையோ வச்சு நான் பேசி புரிய வைக்கிறேன். அந்த மாதிரி எதுவும் நடந்துடாது. நீங்கள் தேவையில்லாமல் யோசிக்காம வாங்க. அப்புறம் சீக்கிரம் சாப்பிட்டாதான் போகும்போது கிட்டக்கிற கோல்டு சில்வரு அதையெல்லாம் வந்து காசாக மாற்றி கொண்டு போகணும். அதுக்கு டைம் ஆயிடும். அப்புறம் நீங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போகணும்னு சொன்னீங்களே. மாமாவோ இல்லை சத்யன் சாரோ அங்கே போயிட்டா கூட ஏதோ சுச்சுவேஷன் சமாளிச்சிருவாங்கன்னு சொல்லலாம். சத்யன் சார் ஏதோ மீட்டிங்கில் இருக்காரு அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்கிறதா விக்னேஷ் அண்ணா சொன்னாங்க. மாமா எங்கே இருக்காரு என்ன பண்ணுறாரு தெரியல. அதான் சரி வா. சாப்பிட்டு நீங்கள் நீலாம் சாரை ரெடி பண்ணுங்க. நான் அக்காட்ட போய் பேசி பார்க்குறேன். கூட்டிகிட்டே போயிடலாம். வரும்போது ஷாப்பிங்கும் முடிஞ்சு போயிட்டு வந்துடலாம்ல. ம் சரி. நான் ஏதோ டென்ஷனில் சமைச்சது ஒரு அளவுக்கு தான் இருக்கும். விக்கி நான் சமைச்ச பிரியாணி இருக்கு. அது கூட நான் சமைச்சதும் ஆளை கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டு கிளம்பலாம் என்ன? வா. ஒன்றும் இல்லை விக்கி. அது இவரோட கோட்டோ ஸ்டெதஸ்கோப்பை எடுத்துட்டேன்னா அதான். சரி சரி, ஏன் சாப்பிடாம இருந்த? வா, ஆளுக்கு 4 வயசு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். நீங்களும் வாங்க அஜய், நானே ஊட்டி விடுறேன். இல்லை பரவாயில்ல வாங்க. பாட்டி எங்க? எல்லாத்துக்கும் சேர்த்து தான் போட்டு வந்தேன். எங்கேயோ போனாங்க. ம் ஐயோ நான் இங்கே தாண்டி இருக்கேன். விக்கி எப்படிதான் இப்படி நடிக்கிற? அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருந்ததை நீயே பார்த்துட்டக்கான்னு கூட. அப்படி இருந்தும் எதுவுமே தெரியாத மாதிரி எதுவும் நடக்காத மாதிரியும் இல்லை நீ இருக்க. அவளும் ஐயோ எங்க கொண்டு போய் விடிய போகுதுன்னு தெரியலையே. ஐயோ ஆனந்தமே, காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி. படிச்சேன கிழிச்சாடுங்க கேன பையலுங்க. உட்காந்த இடத்துல 1 மணி நேரம் கூட வேலை பார்க்கல, வேர்வை சிந்தல. ஆனா லட்சங்கள்ல சம்பாதிச்சு விட்டுங்கள. நம்ம சாமாத்திய அவனுக்கு அது வருமா? வருமாங்கிறேன். மீசையம் இருக்கு முறுக்கு முறுக்கு, மீசையம் இருக்கு. அவனுக்கிட்ட இருந்த ஆட்டைப்பட்ட எல்லா காசையும் சேர்த்து இனி 1 மாசத்துல இதை விட 3 மடங்கு வீட்டை வாங்கி காட்டுறனா இல்லையா பாரு. மீசையம் இருக்கு முறுக்கு முறுக்கு, மீசையம் இருக்கு. வாயில கொசு பண்ண கூட தெரியாது. பல கட்டிக்கிட்டு கனவா கண்ட கனவு இதோ வாங்கிக்கோடா. ஐயோ அம்மா, ஆ ஆ ஆ, காலை வேணுங்க, காலை